இங்க வா. திரும்புடா. என்னடா அது காயம்? புலி பொறாண்டிச்சு சார். புலி? என் ஃப்ரெண்டு பேரு புலிகேசி. ஆசைய கை வச்சானா ரத்தம் வந்துச்சு. நகம் பட்டா பாய்சன் அங்கிள். Hey, you better mind your language and try to control yourself. Understand? Understand? அனகொண்டா இன் டைட்டானிக் மாதிரி ஜுராசிக் பார்க் பக்கத்துல பனகல் பார்க் பக்கத்துல ஒயின் ஷாப் போங்கடா பேட் பாய்ஸ். புரியடா உங்களுக்கு? எஸ்கேப் பண்ணி சொல்ற போலீஸ்கார் போய் தொலைங்கடா போங்கடா ஜெயிப்போ. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுமாரான பசங்க தான் மன்மதராசா போலீஸ்கார். ஏண்டா அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டான் சார். என்ன சமாதானங்கள்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல எது இந்த கால் டிக்கெட் வெளியே போங்க. பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னா நல்ல ஷர்ட் கூட இல்லை. தள்ளு எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. ஆமா சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவில் ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. இந்த உலகத்திலே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் அப்படியா? அவன் சொல்றத எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். நீ ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க. எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாம்மா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்க. நீ என்னடா அந்த சச்சினை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃபர் ஐஸ்வர்யா ராய் எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புறத்தனமா விட இருக்கு. மறுக்கப்பா பார்த்துட்டு தான்டா இருக்க. நீ எப்போ அந்த பார்த்துட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படி படிங்கறீங்க. அவன் கபடி சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கலன்னா அம்மா கிட்ட கேளுங்க. மச்சான் நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். சேஃப்டியா ஊருக்கு போய் சேண்டியா? உங்க அப்பா பக்கத்துல இல்லையே. எதுக்கு நான் சொல்றதுன்னா வெறும் ஊங்கோட்டேனா? என்ன மச்சான் உங்க அப்பா கூட பள்ளிக்கு ஊர்ல டைலர்ஸ் குறுகுற மாதிரி மாறிட்டு வருது. மாமா இன்னைக்கு சோக்கா மாட்டானுங்கடா. கட்சியில உங்க அப்பா உள்ள பூந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாச்சிட்டாரா. அவர்கிட்ட மனசுல பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பேன். தப்பா நினைச்சுக்காத வேலை. ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா. 24 வருஷம் முன்னே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறான். எப்படி சமாளிக்கிறீங்க? பேசாம அதால டைவர்ஸ் பண்ணிடலாம். ஏய் மாமே எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை இல்ல உள்ள 4 நோட்டை இறக்குறாரா? என்னத்துக்கு அவ்வளவு வரப்பாங்கறாரு? ஒரு நாள் பட்சிக்கு போறாரு. அவங்க அம்மாவை சாராய்க்கு போலீஸ் தள்ளிட்டு போச்சு மச்சான். ஆமா ஆடல நீ உனக்கு
செஸ்ல ஒரு ஆனந்தம்னா பெருமையா சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், துணில் குப்பம், வஃபால். இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய், இது உனக்கு லாஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போற வழியை பாரு. ஏய், நாளை காலையில இவன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகும். இது போனோம். கில்லி டீம். ஏய் உங்க டீம் கேப்டன்ங்கயா? ஏம்பா என்ன ஆம்னி பஸ் டிரைவரா 10 நிமிஷம் லேட்டா நாளை இருந்து எடுத்து போறது லீக் மேட்ச்யா டைம் காரணம் என்னடா கேப்டனே கேமா கேங் வர அண்ட போட்டுட்டு இருக்கீங்க. சண்டே எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இல்லனா மேட்சை கேன்சல் பண்ணிடுங்க. போங்க. டைம் ஆச்சுனா நீங்க லாஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிடுங்க. ஒழுங்கா விளையாடுங்க போங்க. நீங்க என்ன சார் சப்ஸ்டிட்யூட் போடான்னு சொல்றீங்க? வேலை இல்லாமலாம் ஆட முடியாது. டேய் எனக்கு புரியுதுடா. நீங்க மேட்ச் ரெடி ஆகுங்க. வேலு கண்டிப்பா வருவான். நீங்க அதிகம் சார் பண்ணி வச்சிருங்க. புரியுது சார். சீக்கிரம் போடா. என்னத்துல வேலுக்கு அறிவாண்டா? இந்த லீக் மேட்ச்ல ஜெயிச்சு ஆகணும். சாமி சொல்றது கேளுப்பா. நீ நல்லா படிக்கணும்னு தானே சரிம்மா சரி. ஓகே ஓகே கான்சென்ட்ரேஷன் டீச் லெட் ஸ்டார்ட். ஏய் வா 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 வா. அப்படி மேல யார உடனே சரி. டேய் வா லெக்க பார் லெஃப்ட் போ. பூரா பஸ்ஸே பூரா பஸ்ஸே. கேப்டன் வேலு இல்ல. அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. என்ன பார்வை? நெய் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க ஏன் வந்திருக்கீங்க? உட்காருங்கம்மா. உட்காருங்க. உங்க புள்ளையாண்ட தான் போகணும். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் டேங்க வாடா வாடா. நெய் எடுத்துட்டு வாங்கற. ராமகிருஷ்ணா உனக்கு இருக்கிற கிருஷ்ணா. பின்னாடி ஒரு பெண் ஆடிட்டு இருக்கான். அவனை வர கூட்டு ஓடி போ. என்ன கிண்டலா? என்ன பண்ணு? ஓவர் சத்தமா இருக்குது. போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்து. டேய், 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 டேய்.
வரல. ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு? ஐயா அது எப்படி முடியும்? அன்னைக்கு தாத்தா பாட்டி மாலை கழுத்துல மன கழுத்துல எவ்வளவு ஃபீல்ஸ் பண்ணாங்க எனக்கு தான் தெரியும். அந்த சம்பவம் இன்னும் கண்ணு முன்னாடி இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு வீக்காக்க கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. சரி சரி எதா இருந்தாலும் அமைதியா பேசும். நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போய் படி. அதனால என்ன இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி அவன் எதுவும் அவனுக்கு தெரியும். போங்க சார், போய் படிங்க சார். நிஜமா அப்பா ஒரு நிமிஷம் உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னது 18ஆம் தேதி திருச்சி நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இன்னா செய்தாரை உதித்து அவர் நான நன்மையும் செய்து சொல்லியிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தானா சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால, ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பூனாவை அனுப்பலன்னா அவளும் சின்ன குழந்தை. யாரை அனுப்புறது? ஏய், என்ன இதுக்காக பேசுற? டேய், டேய், கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு வா. 18ல முடியாது. நான் பாசிபிள் ஆட்டாலும் சிவாப்பா, அவனே அனுப்பிச்சான். ஏய், நீ தான் போகணும். நீ மாட்டி விட்டுட்டு போறேன். போய் கலந்துக்கிறேன். ஜாக்கிரதை, ஏய், அவன் என்ன சின்ன குழந்தைங்க? அவனுக்கு தெரியாதா? கெட்டு கிடக்குது. ஏய், கல்யாணத்துக்கு ஒரு 6 மணி நேரம் ஜேர்னி ஆகும்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இந்த ஆளு இல்லைன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா போனா அதுக்கு பேர் முதியோர் இல்லைல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்புறம் வேலு, உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. Correct. அவங்க கிட்ட கொஞ்சம் அளப்பா வச்சுக்கோங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்க பத்தி தப்பாவே பேசுறாங்க. நல்ல நல்ல விடுமா. இவளுக்கு வேற வேலையே இல்லை. நீ செலவு வச்சுக்கோ. செலவு பண்ணு. இத மறந்துட்டு போறியடா. gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. ஏய், என்னடா? இல்லம்மா இதை வச்சு போயிட்டோம்ல அப்பா நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு. நாங்கெல்லாம் உஷாராயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா? ஆதிவாசி அடக்கிவாசி. அவனுக்கு நான் கஞ்சிய சட்டைக்கு மட்டும் தான் போடுறேன்னா உள்ள 4 கிளாஸ் குடிக்கிறானா மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணணும், நான் அவமானப்படணும் இல்ல? எங்க
ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கபடி விளையாட போறேன்னா விட மாட்டார். அதான் கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு மதுரைக்கு வந்தேன். நான் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு எப்பவுமே கபடி தான். நேஷனல் லெவலில் சாம்பியன் ஆகும். அதான் என் ஆசை. போய் மூஞ்சி கழுவிக்க. வேலு நல்லா அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்ன உண்டு இல்லை நக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதரவு தீர்ற வரைக்கும் நல்லா அடிங்க. அடிங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையால தான் புரிஞ்சு முடியும். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. விளையாடுற நேரமா இது. நான் கல்யாணத்துக்கு போகாததுக்கு காரணம் இந்த பிஸ்கட். கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தாரு. கண்டவன் கிட்ட எல்லாரும் பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறேன். அவர் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளோ டீசெண்டாக பிஸ்கெட் சாப்பிட்டு மட்டும் தான் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்றுட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கியா? நம்பவே முடியல. சரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவும் முக்கியம். ஏமா எப்பவுமே நீ சொல்லு. எங்க பாவுட்ட திருநெல்வேலி ஸ்டேஷன்ல திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அது வெளிக்கூட அது என்னன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனா? பள்ளிக்கூடம்டா. வெளிக்கூடம் அவன் வெளிக்கூடம் கூட்டிங்க. அந்த வெளியா இருக்கு அதான வெளிக்கூடம். அவன் இப்ப என்ன பதில்? அப்பா யோசிக்கிறப்பா யோசிக்கிறேனா? நடந்தது அப்படியே சொல்றதுக்கு நான் அதுக்கு மேன் யோசிக்கணும். இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெளி கொடுத்து அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏய் பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். ஐயோ அப்பா சிக்கிதுப்பா. அம்மா என் பூரிய காணோம். அப்பாட்ட கம்ப்ளைண்ட் கொடு கண்டுபிடிச்சு தருவேன். இல்ல நீ தான் இருக்க. ஏய் அம்மா இவன் எங்க திருடிட்டான்? ஹலோ ஏண்டி அதிக பிரசங்க. நான் தான் பேசுறேன். அவன் கூட சண்டை போடுறதுலயே குறியாரு. இந்தா. ஆ சரி அப்புறம் இதுல இருந்து பூரி எங்க? வெரி சாரி உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல. டேய் நான் பார்த்தேன்டா. 24